எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. இந்த வீடியோவில் வந்து CSS மீடியா குவரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, இது நல்லா புரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு வெப்பேஜ் பில்ட் பண்ண முடியும். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா உங்களோட எல்லா டிவைசஸ்லையுமே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்கள் வெப்சைட்டை வந்து யார் வேணால் எந்த டிவைஸில் இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே அது கரெக்டாக லோட் ஆகணும்ல, அதுதான் ரெஸ்பான்சிவ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவாக இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் வந்து சுருக்கும் போது நீங்கள் நல்லா பாருங்கள், சுருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மெனு வந்து மறைஞ்சு போச்சு. ஓகே, ஆஸ் எ வெப்சைட்டாக மற்ற யூஸருக்கு வந்து உங்கள் கண் மறையக்கூடாதுல்ல. ஸோ இது ஒரு பேட் டிசைன். ஸோ கண்டிப்பாக அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லேயும் சரி, இல்லை வெப் யூஐலையுமே சரி, இந்த இஷ்யூ இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கஸ்டமாக டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம CSS queries ரைட் பண்ணிக்கலாம். அதுதான் மீடியா queries. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா சேம் போன வீடியோவில் உள்ள கண்டு தான் இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்கேன், லைட் ப்ளூன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை வந்து 2 டைப்ஸாக நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வெப்சைட். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து டைரெக்டாக ஒரு CSS இதுக்காக நான் டெடிக்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த print.cssக்குள்ளே எல்லா மீடியா query CSS கோடுமே உள்ளே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மீடியா டைப் அப்படின்னா, இப்போது 4 மீடியா டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆல். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக ஆல் இருக்கும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படின்னா உங்கள் மொபைல், டேப்லெட் அதெல்லாமே ஸ்க்ரீன். ஓகே, ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட்னா பிரிண்டர்ஸ் அதுக்காக இருக்கும். நாலாவது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர்ஸ். ஸோ ஸ்க்ரீன் ரீடர்ஸ் எதுக்கு அப்படின்னா, அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் தான் உங்கள் ஸ்க்ரீன் ரீடர் வந்து கரெக்டாக அதை ரீட் பண்ணும். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கண்டிஷனை மட்டும் CSS லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இங்கே பாருங்கள், மீடியா டைப் நான் சொன்னேன் ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீன் இருக்க போது, அப்புறம் நாட் அண்ட் இருக்குது. ஸோ ஒன்லி ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எனக்கு இந்த CSS லோட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இது ரன் ஆகாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இது ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து ரெண்டுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து டேரெக்டாக CSSல போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ஸ்டேட்டஸ் CSSக்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனை வந்து சுருங்கும் போது டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் நம்ம வெப்பேஜில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சுருக்கி பாருங்களேன். ஸோ இங்கே சுருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கலர் கோடு வரணும். அதுவே இங்கே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கோடு வரணும். அப்புறம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் கோடு இருக்கணும். ஓகே, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, CSSல மீடியா queries ரைட் பண்ணணும் அப்படின்னா சின்டாக்ஸ் இது தான். ஸோ மீடியா டைப்னா அது ஸ்க்ரீன் தானே, ஸ்க்ரீன். அப்புறம் என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன வைக்கலாம், ஸோ மேக்ஸ் வித்துன்னு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் வித் வந்து எனக்கு வந்து 900 பிக்சல். ஓகே, ஸோ 900 பிக்சலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய CSS கோட் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாடி கோட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கி பை டிஃபால்ட்டாக லைட் ப்ளூ இருக்குல்ல, நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது வைக்கலாம் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் லைட் கோரல் வைக்கலாமா, கோரல். ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இது நான் சுருக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள், நான் சுருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கோரல் ரெட் வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த டைமென்ஷன் இப்போ நான் என்ன ஸ்க்ரீனில் இருக்கேன் அப்படின்னு நம்மள பார்க்க முடியல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அது மாதிரி எல்லா ப்ரௌசர்லையுமே இருக்கும் அது மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை நீங்கள் ரன் பண்ணிட்டோன்னே உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். சுருக்கம் இங்கே பாருங்கள். ஸோ சர்டன் வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கலர் ஒரு பிஜி ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 900 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சுருக்கும் போது ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிக்கும். ஆனால் எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து 600க்குள்ளே வரும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் கோடு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா சேம் ஸ்க்ரீன் அண்ட் இப்போ வந்து நான் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் வந்து மேக்ஸ் வித்து, ஆனால் இந்த வாட்டி 600 பிக்சல். ஓகே, அதுக்குள்ளே வந்து சேம் இந்த பாடி தானே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி. ஸோ கலர் மட்டும் எனக்கு வந்து லைட் க்ரீன் வேணும், க்ரீன். சேவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ இருக்குது. அதுவே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 900 பிக்சலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லைட் கோரல் பிஜி அப்ளை பண்ணிக்கும். அதுவே நீங்கள் 600க்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள்
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் அப்ளை பண்ணிக்கிச்சு. ஸோ இது நீங்கள் பிஜி கலர் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஃபாண்ட் கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ என்டையர் CSS கோட் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மீடியா குவரிஸோட பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பாய்.